இலையுதிர் காலம். மரங்கள் எல்லாம் இலையின்றி கிளைகளாகவே காட்சியளித்தன. இலைகளால் வேயப்பட்ட அவர்களது குடிசை மழையில் நனைந்து காற்றின் ஆற்றலுக்கு ஆற்றாது ஒழுக்குகளை உடையதாயிருந்தது. எனவே குடிசையின் தரையும் சேராகவே இருந்தது. மழை நீர் ஒழுக்குகளின் வழியாக குடிசைக்குள் சொட்ட இரவெல்லாம் உடல் நனைந்து குளிரால் நடுங்கி வாடினர். அவர்களில் பலர் பணக்காரர் வீட்டு பிள்ளைகள், பஞ்சனையில் படுத்து உறங்கியவர்கள். உறக்கமற்ற அந்த இரவு பெற்றோரின் ஆதரவையும் வீட்டு வசதியும் நினைவுபடுத்தின. மனம் வாடினார்கள். பகற்கனவுகள் பல கண்டார்கள். இந்நிலையில் பிரான்சிஸ் இறைவனை நம்பி அவர் திருவுளத்திற்கு காத்து நின்றார். அவர் மனதில் ஒரு எண்ணம் உருவாயிற்று. அதாவது, தொழுநோயாளிகள் கட்டடத்திற்கு அருகில் ரிவோடோர்டோவில் சிறு மாட்டுத் தொழுவம் ஒன்று இருந்தது. அது நெருக்கமானது என்றாலும் அதை குளிர்காலத்தை கழிப்பதற்கெனினும் அதை பயன்படுத்தலாம் என்று எண்ணினார். அதே இரவு 20 நிமிடங்களில் அவ்விடத்தை அடையலாம் என திடப்படுத்தி கொண்டு மற்றும் 7 சகோதரர்களையும் அழைத்து கொண்டு, மற்ற தட்டுமுட்டு சாமான்கள் எதுவும் இல்லாமையால் எல்லாரும் அக்குடிசையை அடைந்து அதில் காலம் கழித்து வந்தனர். குளிர்காலமும் வந்துற்றது. எரிந்து கொண்டிருந்த மணவிளக்கும் அணைந்துவிடும் போல் தோன்றிற்று. குளிரின் கொடுமையை சகோதரர்கள் தாங்க மாட்டார்கள் என்பதை பிரான்சிஸ் உணர்ந்தார். வீடுகளெல்லாம் தாளிடப்பட்டன. வேலையும் எங்கும் கிடைக்கவில்லை. உணவு தேடி செல்வதில் பயனில்லை. ஊரில் பஞ்சம் தாண்டவம் ஆடியது. துறவற சகோதரர்கள் பசியால் வாடினர். நம் துறவிகளுக்கு இறைவனைத் தவிர வேறு இறை இல்லை. ஜெபத்திலும் தியானிப்பதிலும் நாட்களை கடத்தினார்கள், மன்றாடினார்கள். பிரான்சிஸ் உள்ளத்தில் ஓர் எண்ணம் உருவாயிற்று. அவர்தம் சகோதர தோழர்களுக்கு சிற்றுரையொன்று நிகழ்த்தினார். ஒரு நாள் பிரான்சிஸ் தன் சகோதரர்களை பார்த்து, அன்பு சகோதரர்களே, குளிர் சகோதரர் நம்மை தழுவி ஆட்கொள்ள முயல்கின்றார். நாம் சோம்பலுக்கு இடம் கொடுத்து வறிதே காலம் கழிப்பது முறையன்று. மேலான காரியங்களுக்கு நம்மை தேர்ந்தெடுத்த இறைவனின் திருவுளத்திற்கேற்ப நாம் உழைக்க வேண்டும். 4 திக்குகளிலும் கிறிஸ்து தம் சீடர்களை இருவராக அனுப்பியது போல நாமும் இருவராக செல்வோம். பரிசுத்த நற்செய்தியின் அறிவுரைகளையும் திருச்சபையும் எங்கும் பரவ செய்வோம். இதுவே நமக்கு உயிர் நாடியாக இருக்க வேண்டும் என்று கூறினார். அனைவரும் அதற்கு உடன்பட்டனர். பின் கீலேட், பெர்னார்து சகோதரர்கள் மேற்கு திசை நோக்கியும், மற்றொருவர் வடதிசை நோக்கியும், வேறொருவர் கிழக்கு திசை நோக்கியும், பிரான்சிஸ், மோரிக்கோ சகோதரர் ஆகிய இருவரும் தென் திசை நோக்கியும் செல்ல உடன்பட்டு அன்று இரவு குதூகலமாக படுக்கையை அடைந்து நன்றாய் உறங்கினர். மறுநாள் காலை குளிரையும் பனியும் பொருட்படுத்தாமல் ஆலயம் சென்று ஒன்று கூடி ஜெபம் செய்து புனித பிரான்சிஸிடம் ஆசி வேண்டினர். அவ்வமயம் பிரான்சிஸ் அவர்களுக்கு சிறு அறிவுரை ஒன்று நிகழ்த்தினார். இறைவன் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார் என்பதை மறவாதீர்கள். ஜெபம், யாசித்தல் இவை இரண்டும் நமக்கு ஆயுதமாக இருக்க வேண்டும். வசந்த காலம் நம் அனைவரையும் ஒன்றாக இணைக்கும். அதுவரை பிரிந்திருந்து கடவுளுக்கு தொண்டு புரிவோம் என்று கூறி அவர்களை கட்டி தழுவி ஆசியளித்து அனுப்பினார். சகோதரர்கள் புறப்பட்டனர். இயற்கையும் இடரலாக பனிமழையை பொழிந்தது. உடையும் உடலும் நனைய வருத்தமுடன் நடந்தனர். பானட் சகோதரரின் தொப்பி நனைந்து யாவரும் அறிய கீழே விழுந்தது. ஆயினும் வீரமுடன் பாடிக்கொண்டே சென்றார்கள். போக போக பாடலின் குரல் மங்கி ஒளியும் கேட்கவில்லை. கானக பறவைகள் கூட்டை விட்டு 4 திக்கும் பறந்தபின் கூடு வெறுமையாவது போல் நம் சகோதரர்கள் பிரிந்து சென்றதும் அவர்கள் தங்கியிருந்த இல்லம் வெற்றிடமாக மாறியது. அவர்கள் சென்ற வகையை இறைவன் மட்டுமே அறியக்கூடும். சகோதரர்களை அனுப்பிய பின் பிரான்சிஸ் பெரிதும் மனம் வருந்தினார். எனினும் கடவுள் அவர்களை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையால் மனது தேறினார். ஆயினும் தம் ஒன்றுமில்லாமையையும் கனமான பாவம் ஒன்றும் செய்யாவிடினும் இளமையின் குற்றங்களும் தான் எந்நேரத்திலும் பாவத்தில் விழக்கூடும் என்ற எண்ணமும் பாம்பின் நஞ்சு போல அவர் மனதை வாட்டி வதைத்தது. இவ்வாறு தாழ்ச்சிக்குரிய எண்ணத்தோடு மோரிக்கோ சகோதரரும் பிரான்சிஸும் தென் திசை நோக்கி சென்றனர். எதிர்ப்பட்ட நகர்களிலும் ஊர்களிலும் நற்செய்தியை உபதேசித்துக் கொண்டே சென்றனர். பொதுமக்களின் அன்பு ஈடேற்றத்தை எவ்வளவுக்கு விரும்பி எதிர்பார்த்து போதித்தார்களோ அவ்வளவுக்கு அம்மக்கள் அவ்வுபதேசத்தை மறுத்தனர். ஏனெனில் நாகரிகம் மிகுந்த அந்நாட்டு மக்களில் பலர் சீர்திருத்தவாதிகள் என்ற பெயருடன் எழும்பி மக்களின் மனதை குழப்பி உண்மை போதகத்தை கேட்காவண்ணம் வழிவகுத்து நின்றார்கள். ஆதலால் நம் துறவிகள் இருவரையும் ஏளனமாக பேசி புரட்சிக்காரர்கள் என்று கூறி விரட்டி அடித்தார்கள். பிரான்சிஸ் இதுதான் தனக்கு தக்க சன்மானம் என்று தாட்சி நிறை மனப்பான்மையோடு அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். தான் இவ்வளவு பாவியாயிருக்க பிரசங்கம் செய்ய தகுதியுடையவன் அல்லன் என்று எண்ணி தம்மையே தாழ்த்தி கொள்வார். சென்ற இடம் எங்கும் எதிர்ப்பு. குளிராலும் பசியாலும் வருத்தமடைந்தனர். இரவை கழிக்க இடம் கேட்டபோது
ஒருவரும் இடமளிக்க இணங்கவில்லை. பரிதாபம். ஒரு பங்குகுருவை அணுகிச் சென்றனர். அவர், நீவீர் சென்று மடத்தில் தங்கி வாழுங்கள், யாசிக்கும் தொழிலை அறவே விட்டுவிட்டு ஒழிந்திடுங்கள் என்று துரத்தினார். ஆதலால் இரவை கோவில் வெளிமுற்றத்தில் திறந்த வெளியில் கழித்தனர். பனியின் கொடுமையால் கைகால்களும் அசைவற்று விரைத்து போயின. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணையாதலால் ஜெபிக்க இடம் தேடி இறுதியாக குகைதான் தகுந்த இடமென்று எண்ணி அருகிலிருந்த 1200 அடி உயரமுள்ள பனி மூடிய மலையொன்றின் மீது 15,000 அடி உயரத்தில் திறந்த பாம்பின் வாயைப் போல் வடிவையுடைய குகையொன்றை கண்டனர். அதை சுத்தப்படுத்தி அதனுள் சென்று பிரான்சிஸ் ஜெபிக்கத் தொடங்கினார். மோரிக்கோ சகோதரர் அடுத்திருந்த ஊருக்கு உணவு தேடிச் சென்றார். பிரான்சிஸ் தரையில் தண்டனிட்டு பெருமூச்சு விட்டு உரத்த சத்தமாய், ஆண்டவரே, என் தேவனே, நீர் யார்? நான் யார்? நான் நிலத்தில் தோன்றும் அற்ப புழுவுக்கு ஒப்பானவன். என் தேவனே, என் சர்வமே, நான் எப்பொழுதும் என்னாலும் உம்மை மட்டும் அன்பு செய்ய அருள் புரியும் என்று மன்றாடினார். அவரது அங்கலாய்த்த குரலொலி மலையெங்கும் எதிரொலித்தது. அவர் சிந்திய கண்ணீரும் வியர்வை நீரும் நிலத்தை நனைத்தன. திடீரென்று ஒரு வானொலி அவரை ஊடுருவிச் சென்றது. அவ்வொலியிலிருந்து ஒரு மெல்லிய குரல் ஒலி எழுந்தது. வானோக்கி பார்த்தார். மனதிடனாயிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று ஒலித்தது. அவரது கண்கள் ஒரு அழகான காட்சியை கண்டன. கோடிக்கணக்கான சகோதரர்கள் நாற்றிசையினின்றும் வந்து கொண்டே இருக்க கண்டார். அவர்கள் அனைவரும் தம் போன்று துறவி உடையணிந்து உள்ளத்தின் ஒளி அகத்தில் பிரதிபலிக்க ஆனந்த அக்களிப்போடு தம்மை நோக்கி ஓடி வருவதைக் கண்டார். காட்சி மறைந்தது. பிரான்சிஸ் அடைந்த ஆனந்தத்திற்கு ஓர் அளவே இல்லை. வெளியில் வந்து பார்த்தார். வெண்பனியும் குளிர்காற்றும் பலமாய் வீசி கொண்டிருந்தது. குல்லாவும் கிழிந்த அங்கியும் காற்றில் பறந்தன. காற்றினையும் பனியினையும் மேகங்களையும் பார்த்து, எனது அன்புமிக்க சிறு சகோதரர்களே, எனது செம்மறி ஆட்டுக்குட்டிகளே, உங்களது பயணத்திலிருந்து விரைவில் ஓடி உங்கள் இருப்பிடம் வந்து சேருங்கள். கடவுள் நமக்கு ஆசீர் அளித்துள்ளார். வாருங்கள், ஒன்று கூடி அக்களிப்போம், ஆடுவோம் என தமது குரலை உயர்த்தி கூறினார். காற்றும் பனியும் மழையும் அவரது சொற்களை நாற்றிசையும் சுமந்து சென்றன. என்ன விந்தை! அவர்களின் புறப்பாடு சிலுவை வடிவாய் 4 திக்கும் அற்புதமாய் அமைந்தது போல் அவர்களின் வருகையும் அமைந்தது. இருவராக ரிவர்டோர் டோனில் வந்து குழுமினர். சகோதரர்கள் ஒவ்வொருவரும் தத்தமக்கு நேர்ந்தவற்றை கூறினார்கள். பிரான்சிஸ் தாம் அனுபவித்த இன்னல்களை எடுத்துரைத்த பின் தான் கண்ட காட்சியை பற்றியும் விவரித்தார். எல்லாரும் மகிழ்ச்சியும் ஊக்கமும் அடைந்து ஆனந்த கண்ணீர் வடித்தனர். பின்னர் பிரான்சிஸ் உணர்ச்சி வசப்பட்டவராய், இதோ எல்லாரும் ஒருமனப்பட்டு வருகிறார்கள். அவர்களது நடையோசையை நீங்கள் கேட்கவில்லையா? புதிய சகோதரர்கள் இளமை ததும்பும் வதனத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அவர்களை நான் காண்கிறேன் என்று அவர்கள் சோர்வடையா வண்ணம் அவர்களை தேற்றினார். பின்னர் எல்லோரும் கட்டித் தழுவினர். பெர்னார்து சகோதரரும் கில்லட் சகோதரரும் பிளாரன்ஸ் நகரத்தில் உள்ள ஒரு பணக்காரன் இல்லம் அடைந்து இறந்தபோது அவனால் துரத்தி அடிக்கப்பட்டனர். எனினும் மற்றொரு பணம் படைத்தவன் தம்மை வரவேற்று உபதேசம் கேட்டு உபசரித்து பணம் கொடுத்ததையும், தாம் அவற்றை மறுத்ததால் அவன் தன் திரண்ட செல்வத்தின் ஒரு பாகத்தை எளியவர்களுக்கு பகிர்ந்தளித்ததையும், கில்லட் பிரதர் பணியால் காது விரைத்து போன ஒரு ஏழை மனிதனுக்கு தம் குல்லாவை கொடுத்துவிட்டு வெறும் தலையுடன் இல்லம் திரும்பியதையும் எடுத்துரைத்தார். பீட்டர் சகோதரர் தாம் கல்லால் எரியப்பட்டதையும், நெட்டை சகோதரர் அதை தடுத்து அவரை காப்பாற்றிய வரலாற்றையும் சொன்னார். செபஸ்தியான் சகோதரர் தன்னை ஒரு கூட்டம் வளைத்து கொண்டு அங்கியை கிழித்து ஒரு மூட்டையை தூக்கி செல்வது போல் தம்மை ஒரு மனிதன் தோளில் சுமந்து போய் எரிந்திட தெய்வ செயலாய் தாம் தப்பிய கதையும் வீரமுடன் கூறினார். தொப்பி சகோதரர் கெட்ட இளைஞர் சிலர் தம்மை சூழ்ந்து கொண்டு சூதாட்டத்திலும் குடிவெறியிலும் கலந்து கொள்ள வற்புறுத்தியதையும், தாம் உடன்படாமையால் தம் உடையை கழற்றி பலமாய் அடித்து விரட்டியதையும், தம் தொப்பி மட்டும் அவர்கள் கையில் சிக்காமல் அதை காப்பாற்றியதையும் அமெரிக்கையாய் பகர்ந்தார். இவ்வாறாக எல்லாரும் சொல்லொன்னா துயருற்ற போதிலும் பிரான்சிஸ் தாம் கண்ட காட்சியின் நினைவால் பெரிதும் ஆறுதல் அடைந்து மனது தேறி அமைதியாக இருந்தார். அன்று முதல் அவர்கள் தம்மை தாழ்ச்சியின் சிறு சகோதரர்கள் என்று அழைத்து கொண்டார்கள். பிரான்சிஸ் தன் சபையின் முன்னேற்றத்தை பற்றியும் ஒழுங்கு திட்டத்தை பற்றியும் தம் சகோதரர்களுடன் பின்வருமாறு சிந்திக்கலானார். எளிய சகோதரர்களே, நாம் பல்வேறு விதமான இடையூறுகளுக்கு உள்ளான போதிலும் நம் தந்தையாகிய கடவுளை நம்பி இவ்வெளிய வாழ்க்கையில் ஒருமனப்பட்டு மனநிறைவோடு வாழ்ந்து வருகின்றோம். பற்பல நாடுகளிலிருந்தும் பலர் நம் சபையில் சேர வந்து கொண்டிருப்பதை காண்கிறேன். நம் எண்ணிக்கையும் வளர்ந்து கொண்டே செல்லும். ஆதலால் நாம் கூட்டம் கூட்டமாய் பிரிந்து வாழ வேண்டிய அவசியம் ஏற்படும். அவ்வாறு பிரிந்து வாழும் நாம் மாறுபாடின்றி இணைந்து வாழவும்
ஒரேவிதமான எளிய வாழ்க்கையை மேற்கொள்ளவும் சட்டதிட்டங்கள் தேவை. நம் அனைவருக்கும் பொதுவானதும் நிலையானதுமான ஒழுங்குகளை ஏற்படுத்துவது பெரும் நலனை வருவிக்கும் என எண்ணுகிறேன். அதில் இறைவனின் திருவிருப்பம் எதுவென்றும் நாம் அறிய வேண்டும் அல்லவா என்றார். ஆம், அது சரி என்றார் மோரிகோ சகோதரர். மிக மிக நன்று என்றார் பீட்டர் சகோதரர். இவ்வாறே அனைவரும் அதை ஆமோதித்து ஏற்றுக்கொள்வோம் என்றனர். உங்கள் அனைவரையும் நேரில் சந்தித்து உங்களுடைய விருப்பங்களை அறிந்தவாறு இறைவனை நேரில் சந்தித்து அவரது தெய்வீக இசைவு பெற்றுவிட இயலுமா? என்ன செய்வது சகோதரர்களே? இறைவனின் பிரதிநிதியாக ஒருவர் இவ்வுலகில் இல்லையா என்று அவர்களிடம் ஒரு கேள்வியும் கேட்டார். இறைவனின் பிரதிநிதியாக ரோம் நகரில் புனித ராயப்பர் இருக்கையில் திருத்தந்தை பாப்பாண்டவர் வீற்றிருக்கிறார் என்று பதிலளித்தார் கிளேட் சகோதரர். மிக மிக நன்று. அவரின் திருப்பெயர் வாழ்த்தப்பட கடவது. இனி ஏன் நாம் காலம் கடத்த வேண்டும்? வாருங்கள், நாம் எல்லோரும் ரோம் நகர் நோக்கி செல்வோம். புனித பாப்பாண்டவரை கண்டு பணிவுடன் திறந்த மனதுடனும் கெஞ்சும் குழந்தைகளைப் போல் நம் விருப்பத்தை தெரிவித்து அவரது அனுமதியை பெற்று வரலாம். காலமும் நமக்கு அனுகூலமாகவே இருக்கிறது. நாளை முதல் நான் ஒழுங்குகளை எழுதத் தொடங்குகிறேன். புனித பாப்புவின் அனுமதி பெற்று போதிக்குச் செல்லும் நம்மை புரட்சிக்காரர், பிரிவினை சபையினர் என்று ஏளனம் செய்ய இடம் இராது. நம் உழைப்பில் அனுகூலமும் உண்டாகும் என்றார் பிரான்சிஸ். மிகவும் நன்று என்று சொல்லி யாவரும் ஆர்ப்பரித்தனர். இறைவனின் கருணை பெற இன்று முதல் நாம் ஒரு சந்தி உபவாசத்தோடு ஜெபித்து வருவோமாக என்று சொன்னார் பிரான்சிஸ். எல்லாரும் அதற்கு உடன்பட்ட போதிலும் தொப்பி சகோதரர் மட்டும் மறுத்து, நாளை முதல் ஒரு சந்தி அனுசரிக்கலாம், இன்று ரொட்டி துண்டுகளை எல்லாம் பங்கிடப்படட்டும் என்று கூறினார். பிரான்சிஸ், பானட் சகோதரர் எல்லாருடைய ரொட்டி துண்டுகளை இன்றே உண்ணட்டும், மற்றவர்கள் அதை பார்த்து கொண்டே உபவாசம் இருக்கலாம் என்றார். இதை கேட்ட பானட் சகோதரர் வெக்கி நாணத்தால் தலைகவிழ்ந்து மன்னிப்பு வேண்டினார். அத்துடன் தாமும் ஒரு சந்தி அனுசரிக்க உடன்பட்டார். இரு சகோதரர்கள் அசிசி பட்டணம் சென்று பார்ச்மெண்ட்டும் குயில் இறகு ஒன்றும் மையும் இரவலாக வாங்கி வந்தார்கள். சிலுவை ஒன்றை நாட்டி வைத்து அதற்கு வர்ணம் பூசி அதனடியில் வளைந்து நின்ற மரைக்கிளையொன்றை மேசையாக பயன்படுத்தி முதல் முறையாக ஒழுங்கு எழுதத் தொடங்கினார் பிரான்சிஸ். மற்ற சகோதரர்கள் கோயிலிலும் சிலர் மரத்தடியிலும் அமர்ந்து தனித்தனியே பரிசுத்த ஆவியின் தெய்வீக ஒளியை இறந்து மன்றாடினர். அவர் எழுதிய ஒழுங்குகள் பின்வருமாறு. முதலாவது, மகா பரிசுத்த திருத்துவ தேவனே, நாங்கள் உம்மை வணங்கி வாழ்த்துகிறோம். மாசற்ற குழந்தைகளின் மனப்பான்மையோடு எளிய சகோதரர்கள் என்று அழைக்கப்படும் நாங்கள் உமது பிரதிநிதியாக விளங்கும் ரோம் நகர் போப்பாண்டவருக்கு எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நாங்கள் எல்லோரும் உமது முன்னிலையில் கீழ்ப்படிதலோடும் பிறரன்பு வாஞ்சனையோடும் நடப்பதாக வாக்களிக்கின்றோம். இரண்டாவது, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதர் இவ்வுலகில் வாழ்ந்து காட்டிய பரிசுத்த எளிய வாழ்க்கையை கடைபிடித்து வாழ பொருட்களின் மாட்டு எத்தகைய உரிமையும் துறந்து நிறை எளிமை அடிப்படையில் தாழ்மையை அனுசரிக்க தம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு பரிமாறி நம் சபையில் சேர விரும்புவோர் யாவராயினும் அவர்களை நம் சபையில் ஏற்றுக்கொள்வோம். பரும்படியான உடைகளையும் ஒட்டுப்போட்டு தைத்த அங்கியையுமே வேறுபாடின்றி அணிந்து கொள்வோம். மூன்றாவதாக, வேலை செய்து ஊதியமாக உணவுப் பொருட்களை அன்றி வேறு எதையும் சம்பாவனையாக பெறமாட்டோம். உழைக்காதவன் உண்ண அருகதையற்றவன். வேலை கிடைக்காத சமயங்களில் பிச்சை எடுத்து உண்போம். மிக தேவையான உணவையும் உடையையும் தவிர வேறு எதையும் விரும்பி தேட மாட்டோம். நான்காவது, முரட்டுத்தனம் உள்ளவர்களோடும் பொல்லாதவர்களோடும் பழகி ஏழைகளுக்கும் பலவீனர்களுக்கும் தொழுநோயாளிகளுக்கும் பிச்சை எடுப்போருக்கும் அன்பு செய்து வருவோம். அன்றியும் எம் சகோதரர்களோடும் மற்றவர்களோடும் சண்டை சச்சரவின்றி அமைதி மனப்பான்மையோடு நடந்து கொள்வோம். ஐந்தாவது, வழி பிரயாணத்திற்கு பணப்பையும் ஊன்றுகோலும் சீட்டும் எதுவும் கொண்டு போக மாட்டோம். எதிர்படும் யாவருக்கும் இறைவனின் சமாதானம் கூறி கொடுப்பதை பெற்றுக்கொள்வோம். இடது கன்னத்தில் அறைபவனுக்கு மௌனமாக வலது கன்னத்தையும் காண்பிப்போம். அங்கியை பறிப்பவனுக்கு மேற்போர்வையும் விட்டு கொடுப்போம். பொருட்களை எடுத்தவனிடம் மீண்டும் திருப்பி கொடுக்கும்படி கேட்க மாட்டோம். கிறிஸ்துவ நல்லொழுக்கத்தை அகமும் புறமும் மனம் வாக்கு செயலில் செயல்படுத்தி காட்டுவோம். குருக்களையும் மேல் அதிகாரிகளையும் சந்தித்து அவர்களுக்கு எப்பொழுதும் வணக்கமும் மரியாதையும் செலுத்தி வருவோம். ஆறாவது, தற்பொழுது சபையில் இருப்பவர்களும் இனி சபையில் சேரவிருப்பவர்களுமாகிய நாங்கள் அனைவரும் இறுதி வரை குற்றம் தவிர்த்து எப்பொழுதும் நன்மையே புரிந்து வருவோம். இறைவனுக்கு அஞ்சி அன்புடன் அவரை வாழ்த்தி வணங்கி ஆராதித்து எல்லாவற்றையும் படைத்து காத்து வரும் இறைவனாகிய தந்தையையும் அவருடைய ஒரே மகனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியையும் என்றும் வாழ்த்தி எங்கள் நன்றியை என்றென்றும் காட்டுவோம். அழுது கொண்டும் எதிரே இருந்த பாடுபட்ட சுருவத்தை பார்த்து பெருமூச்சு விட்டும் பாடிக்கொண்டும் ஒழுங்குகளை எழுதி முடித்தார். பின்னர் ஜெபத்தில் ஆழ்ந்திருந்த தம் சகோதரர்களை கூவி அழைத்து, எளிய என் சிறிய சகோதரர்களே, வாருங்கள், வந்து கேளுங்கள். இதோ நாம் அனுசரிக்க வேண்டிய பொது ஒழுங்கை எழுதி முடித்தேன் என்றார்.
மரங்களினிடையே மறைந்து ஜெபித்து கொண்டிருந்த சகோதரர்கள் யாவரும் வந்து சேர்ந்தனர். தந்தை பிரான்சிஸ் திருச்சிலுவையின் அடியில் நின்று பரிசுத்த எளிமையின் ஒழுங்கை வாசித்து விளக்கினார். அழுகையுடனும் தலை கவிழ்ந்தும் பெருமூச்சு விட்டும் கேட்டுக்கொண்டிருந்தனர் சகோதரர்கள். பானட் சகோதரர் தன் தொப்பியை இழுத்து முகத்தை மூடிக்கொண்டார். எனினும் எல்லாரும் விரைவில் மனந்தேறி அவைகளை அனுசரிப்பதாக ஏற்றுக்கொண்டனர். பிரான்சிஸ் மகிழ்ச்சியடைந்தவராய் மலை மீதேறி ஜெபிக்கத் தொடங்கினார். ஜெபம் முடிந்து மாலையில் கீழிறங்கிய போது குடிசைக்கருகில் ஒரு குதிரை வீரரை சந்தித்தார். இதோ இன்னொரு சகோதரர் குதிரை வீரர், இங்கே வந்து பாருங்கள் என பிரான்சிஸ் தன் சகோதரர்களை அழைத்தார். திருச்சிலுவையை சுற்றி ஜெபித்துக் கொண்டிருந்தவர்கள் ஓடி வந்து புது சகோதரரை வரவேற்றார்கள். குதிரை வீரர் சில நாட்களுக்கு முன் ரியோட்டோவுக்கு அருகில் பிரான்சிஸ் சபை சகோதரர்கள் செய்த உபதேசத்தை கேட்டு மனம் தெளிந்து தேவ அழைத்தல் பெற்று முழு மனதுடன் சபையில் சேர வந்ததை தெரிவித்தார். தந்தை பிரான்சிஸ் உலக அரசர்களுக்கு சேவை செய்வதை விட்டு கிறிஸ்து அரசரின் சேனையில் சேர்ந்து உழைப்பீராக என்று வாழ்த்தி அவரை சபையில் சேர்த்து கொண்டார். வசந்த காலம் முற்றுப்பெறுவதற்கு முன் மற்றும் ஜான் பார்ப்பரோ இன்னொரு பெர்னார்து ஆக மூவரும் சபையில் சேர்ந்தனர். ஒரே குடிசையில் படுத்து நித்திரை செய்ய வேண்டியிருந்தமையால் இந்த நால்வர் வரவால் அதிக இடநெருக்கம் ஏற்பட்டதில் வியப்பில்லை. சபைத்தலைவர் அவர்களுக்கு ஊக்கமளிக்க, நாம் இளைத்து ஒல்லியாக மாறினால் எல்லாரும் படுத்துக் கொள்ளலாம் என்று கூறினார். தாட்சியின் காரணமாய் எல்லாரும் படுக்கைக்கு செல்லாமல் குடிசையின் வெளியே நின்று கொண்டிருந்தனர். இதனை கண்ணுற்ற பிரான்சிஸ் அவரவர் பெயருக்கும் குணத்திற்கும் பொருத்தமான ஒவ்வொரு அடையாளம் தரையில் வரைந்தார். தன்னை குறிக்க சிலுவை அடையாளமும், குருவானவர் பீட்டரை குறிக்க ஒரு பூசை பாத்திரமும், டில் சகோதரருக்கு ஒரு அழகிய மலரும், கபடற்ற பெர்னார்து சகோதரருக்கு மாடப்புறாவும், பானட் சகோதரருக்கு தொப்பியுமாக எல்லோருக்கும் வரைந்து அவர்களை படுக்க வைத்தார். அவ்வமயம் அவர் தம் சீடர்களின் எண்ணிக்கை 12 இருந்தது. பிரான்சிஸ் அவர்களை பார்த்து, நீங்கள் நம் ஆண்டவரின் சீடர்களைப் போல் 12 பேராக இருக்கிறீர்கள். ஆனால் எவரும் யூதாசை போன்று துரோகியாக மாறக்கூடாது என்று எச்சரித்தார். கோடை காலமும் தன் வரவை அறிவித்தது. ஆதலால் புனித பாப்பாண்டவரிடம் தாம் எழுதிய ஒழுங்கின் அங்கீகாரத்திற்கு முதல் சீடனாகிய பெர்னார்து என்பவரை வழிகாட்டியாக கொண்டு அனைவரும் ரோம் நோக்கி பயணமானார்கள். அங்கு பாப்பானவர் நீலவானில் காலை கதிரவன் போல் ஊதா உடையணிந்து கருணையும் கண்டிப்பும் உடைய கர்தினால்மார் சூழ வெண்ணிற பட்டாடை அணிந்து புன்னகை தவழும் மென்முக பாவனையாய் வீற்றிருந்தார். அவர் வீற்றிருந்த அரியணை வெண்பொன்னால் சித்திர வேலைப்பாடு அமைந்ததாய் சுற்றிலும் மெழுகுத்திரிகள் ஏற்றப்பட்டு அதன் ஒளியில் மொசாயிக் வேலைப்பாடு அமைந்தது போன்று பொன்னிறமாக விளங்கியது. இத்தகைய சிறப்பமைந்த சூழ்நிலையில் நம் சகோதரர்கள் வெறும் காலால் ஒட்டு போட்டு தைத்த பழைய அங்கியில் புழுதி படிந்து அழுக்கடைந்து அருவருப்பை தரத்தக்கதாயிருக்க தலைமுடி தோள்மட்டாய் வளர்ந்து அலங்கோலமாய் தொங்கிக் கொண்டிருக்க 3 நாளளவாய் பாப்புவின் பேட்டி கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருந்தனர். பிரான்சிஸின் அயரா உழைப்பாலும் பெரியார் பலரின் செல்வாக்கு பேச்சினாலும் பாப்பானவரை காணும் அனுமதியும் கிடைத்தது. சபை தலைவராகிய பிரான்சிஸின் முகம் பயத்தால் வெளுத்து உள்ளம் படபடக்க இரு கரங்களையும் பின்னாக கட்டிக்கொண்டு வியர்வை சொட்ட முன்னடந்தார். அவரை தொடர்ந்து மற்ற சகோதரர்களும் நல்ல முடிவை எதிர்பார்த்து ஜெபித்த வண்ணமாய் வணங்கிய தலையோடும் கவிழ்ந்த பார்வையோடும் நடந்து அனைத்துலக திருச்சபையின் தலைவராகிய பாப்பாண்டவர் கொலுமண்டபத்தை அடைந்தார்கள். பாப்பானவர் 50 ஆண்டுகள் நிறைய பெற்றவராயினும் மனவன்மையும் எழிலார் ஏற்றமும் கம்பீர தோற்றமும் தவழ புன்னகையோடு வீற்றிருந்தார். எதையும் தானே யோசித்து முடிவு கட்டும் பான்மை மிகுந்தவர். ஞான காரியங்களிலும் உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலும் அவர் ஒரு அரசராக விளங்கி மக்களுக்கு வேண்டிய ஒழுங்கு திட்டங்களுக்கு வழிவகுத்து வந்தார். அவரிடம் சென்ற பிரான்சிஸ் பயபக்தியோடு முட்டியிட்டு வணக்கங்களை கூறி தாம் கொண்டு வந்த விண்ணப்பத்தை மரியாதையாக கையில் கொடுத்தார். அதை பார்த்த 3ஆம் இன்னோசென்ட் என்னும் பாப்பானவர் பிரான்சிஸ் யார் என்பதை அறியாமையாலும் மிக வேலை அலுப்பினாலும் அலட்சியமாக அதட்டி பேசி அனுப்பி வைத்தார். துறவிகள் மனம் வருந்தியவராய் வெளிவந்தனர். ஆயினும் நம்பிக்கை இழக்காமல் உறுதியாய் ஜெபத்தில் மூழ்கி உத்தரவை எப்படியும் பெற வேண்டும் என்ற திண்ண மனதோடு காத்து கொண்டிருந்தார்கள். பிரான்சிஸ் தாம் வழியில் கண்ட ஒரு காட்சியை நினைத்து மனது தேறி இறைவனின் விருப்பத்திற்கு பணிவுடன் காத்திருந்தார். 2ஆம் முறையாக பிரான்சிஸ் திருச்சபை தலைவரை அரண்மனை முற்றத்தில் சந்தித்து அன்பும் பணிவும் தாழ்மையும் ததும்ப சில சொற்களை கூறினார். ஆனால் பாப்பாண்டவர் கருணை நிறை மனதோடு, இப்படிப்பட்ட எளிய சபைகள் பலவற்றை கண்டிருக்கிறேன். நாளடைவில் பயன் எதுவுமின்றி இணக்கம் எதுவுமின்றி பிரிவினை சபையாக மாறிவிட்டன. மேலும் உன் போன்ற அற்ப மனிதனால் திருச்சபையை சீர்திருத்த இயலும் என்பதில் என்ன ஆதாரம் இருக்கிறது? என்னை வீணே அலட்டி கொண்டிருப்பதால் ஒன்றும் பயனில்லை. ஆதலால் நீர் கேட்கும் உத்தரவு கொடுக்க இயலாது என்று கூறி அனுப்பிவிட்டார்.
வைர உள்ளம் படைத்த பிரான்சிஸ் சற்று தளராமல் காரியத்தில் கண்ணும் கருத்துமாய் ஊன்றி நின்று தம் சகோதரர்களுடன் ஜெபத்தில் மூழ்கி இதயம் வெடிக்கும்படியான உருக்கத்தோடு வேண்டினார். இறுதியாக 3ஆம் முறையாக மகா வணக்கத்துக்குரிய பவுல் என்ற கர்தினாலை சிரமத்துடன் பேட்டி கண்டார். அவர் பிரான்சிஸ் கூறிய கோட்பாடுகளை கேட்டு வியப்பு மிகுந்தவராய், யாசகம் பண்ணி உணவருந்தும் உங்கள் வழியாகவே இறைவன் உலகை சீர்திருத்தம் செய்ய எண்ணியுள்ளார். இது உண்மை. வாருங்கள், நான் உங்களுக்காக பரிசுத்த பாப்பானவரிடம் பரிந்து பேசுகிறேன். வாருங்கள், இனி நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று மேசையை பலமாக அடித்து அவர்களுக்கு ஊக்கமளித்தார். பின் அவர்களை பாப்பாண்டவரின் சமூகத்திற்கு அழைத்து சென்று அவர்கள் எழுதி கொண்டு வந்த ஒழுங்குகளை வாசித்து காட்டச் சொன்னார். அதை கேட்டு குழுமியிருந்த கர்தினால்மார்கள் தாங்கள் கற்றுணர்ந்த சாஸ்திர திறமையை பயன்படுத்தி இந்த ஏழை சகோதரர்கள் எழுதி வந்துள்ள இவ்வொழுக்கங்களை மனிதர்களால் கடைபிடிக்க முடியாது, அவை மனித பலவீனத்திற்கு மேற்பட்டவை என்று ஒவ்வொருவரும் தத்தம் எண்ணத்தை வெளியிட்டார்கள். இறுதியாய் ஜான் சின்னப்பர் என்னும் கர்தினால் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு மன உறுதியோடு எழுந்து நின்று, நற்செய்தியில் எழுதப்பட்டதும் நமதாண்டவராகிய கிறிஸ்துநாதர் வாழ்ந்து காட்டியதுமான இந்த ஒழுக்க முறைகளை மனிதனால் கடைபிடிக்க முடியாதென நீங்கள் எண்ணுவதென்றால் திருச்சபையின் உயர்ந்த நிலையில் நாம் இருப்பதால் என்ன பயன்? இக்காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவின் போதனையை அவமதிப்பவராவீர்கள் என திருத்தமாய் கூறி முடித்தார். இதை செவிமடுத்த மற்ற கர்தினால்மார்கள் கலக்கமடைந்தவர்களாய் மௌனமாக இருந்தார்கள். புனித பாப்புவும் என்ன செய்வதென்று அறியாமல் இவ்வொழுக்க முறைகளை கடவுள் விரும்புகிறார் என்பதை அறிய ஓர் அடையாளம் காண்பிக்குமாறும் ஜெபியுங்கள் என்று சொல்லி எல்லாரையும் அனுப்பிவிட்டார். எல்லாரும் மறுபடியும் நம்பிக்கை தளராமல் ஜெபத்தில் நிலைத்தனர். அன்று இரவு புனித பாப்புவும் பிரான்சிஸும் தனித்தனியே ஒரு காட்சி கண்டனர். அதாவது, பரிசுத்த தந்தை பாப்பாண்டவர் தமது திருச்சபையாகிய கோயில் அடிக்கல்லுடன் சரிந்து விழும் தருணத்தில் ஓர் ஏழை இளைஞன் தன் தோள்களால் அதை தாங்கி நிமிர்த்தி நிலைநிறுத்தியதாகவும் கண்டு அந்த இளைஞன் பிரான்சிஸ் தான் என்பதையும் உணர்ந்தார். அவ்வாறே பிரான்சிஸ் தன் எதிரில் ஒரு பெரிய மரம் நிற்க அவர் அதனை பிடிக்க எட்டி கைகளை நீட்டிய போது அம்மரம் அதிகமாக உயர்ந்தது. தானும் அம்மரத்தளவு உயர்ந்து அதன் உச்சி கிளையை பற்றிய போது அம்மரம் வளைந்து தாழ்ந்து தன்னை சங்கித்ததாகவும் கண்டு அம்மரம் பரிசுத்த தந்தை பாப்பானவர்தாம் என்றும் தம் ஒழுக்க நெறியை ஆமோதித்துக் கொள்வார் என்றும் தெளிந்தார். மறுநாள் பரிசுத்த தந்தை கூட்டத்தில் விசாரணை நடத்திய போது மறுமுறையும் அவ்வொழுக்க முறைகளை பலவீனமுள்ள மனிதனால் கடைபிடிக்க இயலாதென்ற பிரச்சனை எழுந்தது. புனித தந்தை பிரான்சிஸை பார்த்து, இறைவனும் மனிதர்களும் எப்பொழுதும் உமக்கு உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை உமக்கு இருக்கிறதா என்று கேட்டார். உண்மையாகவே எப்பொழுதும் எமக்கு உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை உண்டு என்று எல்லாரும் அறிய திட்டவட்டமாய் பதிலளித்தார். அதற்கு சான்றாக ஒரு கதையும் எடுத்து கூறினார்.